بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக வெற்றி மற்றும் நல்வாழ்வு மனிதனின் இயல்பிலேயே அவனுக்கு விருப்பமான ஒன்றாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், நமது ஷரீஅத் அதை ஆதரித்து அதற்கு தூண்டுதலாகவும் இருக்கின்றது. நாம் வெற்றியை அடைவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை அடைவதற்கு மிக சிறந்த மிக உயர்ந்த பயன் தரும் வழிகளை நாம் விரும்பினால் நேர்மை, அமானிதத்தை பேணுவதாகும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னா அரضنال அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்ض், நிச்சயமாக நாம் அமானிதத்தை வானத்திற்கும் பூமிக்கும் வல் ஜிபால மலைக்கும் நாம் எடுத்து காட்டினோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, வானமும் பூமியும் மலைகளும் அதை சுமந்து கொள்வதற்கு மறுத்தது. வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. 33வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம். ஆனால் மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான். நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவனாக, அறிவிலியாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹுவின் அடியார்களே, அமானிதத், நேர்மை, நம்பிக்கை என்பது இறை தூதர்கள் நபிமார்களுடைய முக்கிய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூக மக்களிடத்திலே சொன்ன ஒரு செய்தி, இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராக இருக்கின்றேன் என்று அறிவித்தார்கள். அப்ப சமுதாய மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையை பெற்றவர்களாக அந்த தூதர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் மக்களிடத்திலே எப்படி அறியப்பட்டார்கள் என்றால், அஸ்ஸாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று அறியப்பட்டார்கள். மேலும் அல்லாஹு தஆலா இந்த அமானத் என்ற பண்பை ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், 26வது அத்தியாயத்தினுடைய 193வது வசனம். ரூஹுல் அமீன் என்னும் ஜிப்ரீல் இந்த குர்ஆனை கொண்டு இறங்கினார். ஒரு மனிதன் நேர்மையாளவன், நம்பிக்கைக்குரியவன், அமீன் என்று அழைக்கப்படுவதற்கு அவனிடத்திலே சில அடிப்படையான பண்புகள் இருக்க வேண்டும். முதலாவது பண்பு, தனக்கு உரிமை இல்லாத எந்த ஒன்றையும் அவன் ஆசைப்படாமல் தவிர்த்து இருக்க வேண்டும். தனக்கு உரிமை இல்லாத எந்த ஒன்றையும் அவன் ஆசைப்படாமல் தவிர்த்து இருக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களுக்குரிய கடமைகளை முழுமையாக அவன் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கையை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவதோடு அவற்றை வீணாக்காமல் காப்பாற்ற வேண்டும். இவை அவன் அனைத்தும் அவனிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புகள். இந்த அடிப்படைகள் ஒரு மனிதனிடத்திலே ஒன்று கூடிவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியாளர்களின் பட்டியலிலே அந்த மனிதன் இடம்பெறுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன்,
அவர்கள் தங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அமானிதம், நம்பிக்கை, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை பலர் குறுகிய வட்டத்திலே புரிந்து கொள்கின்றார்கள். வெறும் பணம், பொருள் போன்றவற்றை பாதுகாப்பது மட்டுமே அமானிதம் என்று எண்ணி அதன் பரந்த அர்த்தத்தை சுருக்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே அமானிதம் என்பது ஒரு பரந்து விரிந்த பொருளை உடையதாக இருக்கிறது. கடமைகளை முறையாக நிறைவேற்றுவது அமானிதம். அல்லாஹு தஆலா தடை செய்தவற்றை விலகி வாழ்வது அமானிதம். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது அமானிதம். குழந்தைகளை நல்ல நடத்தையுடன் வளர்த்தெடுப்பது அமானிதம். நீதியாக ஆட்சி செய்வதும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் அமானிதம். அறிவை பாதுகாப்பதும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதும் அமானிதம். மார்க்கத்தை பாதுகாப்பதும், அந்த மார்க்கத்தை யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு தகுந்த முறையில் பதிலளிப்பதும் அதை பாதுகாப்பதும் அமானிதம். தாய் நாட்டின் நிலத்தையும் அதன் பொது சொத்துக்களையும் பாதுகாப்பது அமானிதம். இவை அனைத்தும் நம்பிக்கைக்கும் பொறுப்புக்குமான பரந்த அர்த்தத்தை எடுத்துக்காட்டும் உயர்ந்த அமானிதங்களாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அமானிதம் என்ற இந்த சொல்லை நாம் ஆராய்ந்து பார்த்தால், அமானிதம் அது நமக்கு அமைதியை தருகிறது. அமானிதம் அது நிம்மதியை தருகிறது. அமானிதம் பாதுகாப்பு போன்ற பரந்து விரிந்த பொருள்களை உடையதாக இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கான அமைதி, தனி மனிதருக்கான மன நிம்மதி, குடும்பத்திற்கான சாந்தி சமாதானம், சமூகத்திற்கான நிலைத்தன்மை, இவை அனைத்தும் அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக நாம் கூறலாம். ஒரு குடும்பத்தினுடைய அமைதி, சமூகத்திற்கான அமைதி, தனி மனிதனுடைய அமைதி, சமூகத்தினுடைய அந்த நிலைத்தன்மை எல்லாமே அமானிதத்தை நிறைவேற்றுவதில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அநியாயக்காரன் அமைதியோடு நிம்மதியோடு வாழ முடியாது. பாவம் செய்யக்கூடியவன் மன நிம்மதியை அடைய மாட்டான். அதுபோன்று மோசடி செய்யக்கூடியவர்கள் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியாது. நயவஞ்சகர்கள் வெற்றி பெற முடியாது. அமானிதம், நம்பிக்கை குறித்து அல்லாஹு தஆலா எப்படி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகின்றானோ, அதுபோன்று தீய பண்பான ஹியானத், மோசடியை பற்றியும் அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கின்றான். மோசடிகளிலேயே மிகப்பெரிய மோசடி அல்லாஹ்வுக்கு மோசடி செய்வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மோசடி செய்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மோசடி செய்வது. அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனுல்லாஹ வர் ரசூல வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வ அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினீன். அல்லாஹு தஆலா மோசடி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். மோசடி, ஹியானத் என்பது தீமைகளிலேயே மிகப்பெரிய தீமை, மிகப்பெரிய அருவருப்பானது. ஒரு மனிதனை நரகத்திற்கு இட்டு செல்வதற்கு இந்த மோசடி ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கின்றான். எப்படி? கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன் ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னிய அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ வகீல துகுலன் நார மஅத் தாகிலீன். 66வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். நிராகரிப்பவர்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த இருவரும் சாலிஹான நல்லடியார்களில் ஒருவராக இருந்தார்கள். இருவருடைய மனைவிமார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, இந்த இருவரும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு மோசம் செய்பவர்களாக இருந்தார்கள்.
மார்க்கத்திலே மோசம் செய்பவர்களாக இருந்தார்கள். கணவன்மார்கள் எந்த தீனை பின்பற்றினார்களோ அந்த தீனை இவர்கள் பின்பற்றவில்லை. எனவே அந்த இருவருக்கும் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல்லாஹுடைய வேதனையிலிருந்து இந்த இரண்டு நபிமார்களாலும் அந்த அவர்களுடைய மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் இருவரும் நரக நெருப்பில் நுழையக்கூடியவர்களுடன் நுழையுங்கள் என்று இந்த இருவருக்கும் கூறப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நரகம், இந்த நரகம் இருக்கிறதே, அமானிதத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, மோசடி செய்தார்களோ, அது உனக்காக அது காத்திருக்கிறது. உன் இறைவனுக்கு துரோகம் செய்தால், உன்னுடைய ஆட்சியாளனுக்கு துரோகம் செய்தால், உன்னுடைய சமூகத்திற்கு துரோகம் செய்தால், உன்னுடைய சொந்த ஆத்மாவிற்கு துரோகம் செய்தால், அந்த நரகம் அது உனக்காக காத்திருக்கிறது. இதுவே உனக்கான தண்டனை என்பதை நீ அறிவாயாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியிடங்களையும் பதவிகளையும் அமானத், நம்பிக்கையான பொறுப்பு என்று அறிவித்தார்கள். ஆகவேதான் திறன் உள்ளவர்கள் நன்றாக அதை செய்ய வேண்டும் என்றும், திறன் குறைவானவர்கள் தமக்கு பொருந்தாத பொறுப்புகளை நாட வேண்டாம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஏதாவது அரசு பதவி வழங்கக்கூடாதா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் என்னுடைய தோளின் மீது அடித்துவிட்டு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அபூதர் அவர்களே, நீங்கள் பலகீனமானவர், அந்த பதவி என்பது ஒரு கையடக்க பொருள், அதை முறைப்படி அடைந்து அதிலே தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுபவரை தவிர மற்றவர்களுக்கு அது மறுமையில மிகப்பெரிய இழிவும் துயரமும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது முஸ்லிம்களின் நலன்களில் ஏதேனும் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தன்னுள் ஆர்வம் எழும் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக அதற்கு நான் தகுதியானவனா, அந்த பொறுப்பை திறன்பட செய்ய முடியுமா, அதற்கான வலிமை நமக்கு இருக்கிறதா என்பதை முதலிலே சிந்திக்க வேண்டும். அந்த பொறுப்பின் மதிப்பையும் அதன் பெரும் பாரத்தையும் உணராமல் பதவி மோகத்தினால், பதவி ஆசையினால் அதை நாடுவது மிகப்பெரிய அபாயம் அதிலே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டுள்ள அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்கள் பலகீனமானவர்கள். அப்ப வலிமை என்பது உடல் வலிமை அல்ல, மாறாக திறமையான முறையில் நிர்வாகம் செய்யக்கூடிய, திடமான முறையில் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்க வேண்டும். திறமையாக பணியாற்றும் திறன் ஆகியவற்றைத்தான் இது குறிக்கின்றது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இறையச்சம் மிக உயர்ந்தது என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, நீ பலகீனமானவன் என்று சொன்னார்கள். அப்ப இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்வது, ஒருவருக்கு பதவியை கொடுப்பது, பொறுப்பை ஒப்படைப்பது, அதற்கு தேவையான வலிமை, நல்ல மனம் மட்டும் இருந்தால் போதுமானது கிடையாது. ஈமான் மட்டும் இருந்தால் போதுமானதல்ல. அந்த பொறுப்பை ஏற்று செயல்படுத்துவதற்கு அந்த திறன், அதுதான் உண்மையான வலிமையாக இங்கு பார்க்கப்படுகிறது. மேலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதிலே பலவீனம் என்பது ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்களில் அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல வழியில் இருப்பவராக, தன்னுடைய இறைவனை நம்பக்கூடிய ஒருவராக, வணக்க வழிபாடுகளில் சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தாலும் பொறுப்பில் நன்மையை ஏற்படுத்த முடியாதவரையும் தீமையை தடுக்க முடியாதவரையும் நாம் என்ன செய்கின்றோம், காண்கின்றோம். அப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டுபவன், தனது கடமையை செய்வதில் அவரது ஈமான் அவருக்கு எந்த நன்மையும் அளிக்காதவர்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறான். ஏனெனில் அடியார்களின் நலன்கள் தேவைகள் தொடர்பாக தலைமை பொறுப்பாளர் அவனிடத்திலே நம்பிக்கை வைத்து ஒப்படைத்த விஷயங்களில் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் குறைபாட்டையும் ஒரு உண்மையான முஃமின் எப்படி சகித்துக் கொள்ள முடியும், பொறுத்துக் கொள்ள முடியும்? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு.
யாரிடத்திலே அமானிதம் இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, யாரிடத்தில் உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மை இல்லையோ அவனுக்கு மார்க்கம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பொறுப்புகள் சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்தால் அந்த பொறுப்புகள் உயர்வு பெறுவதற்கான வழிமுறையாகவோ அல்லது சுகவாழ்விற்கான வழிமுறையாகவோ அல்லாமல் அது ஒரு நாட்டின் அமைப்பு, சமூகத்தின் பாதுகாப்பு, ஒரு சமூகத்தின் எதிர்காலம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். முஸ்லிம்களின் தலைமை பொறுப்பாளர் ஒருவருக்கு ஒரு பணியை ஒப்படைத்த பின் அதிலே அவர் அலட்சியம் காட்டினால், அதிலே அவர் நம்பிக்கை துரோகம் செய்பவராக இருந்தால், தலைமைக்கு துரோகம் செய்பவராக இருந்தால், மொத்த சமூகத்திற்கும் துரோகம் செய்யக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், மோசடியாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது ஒரு உண்மையான நேர்மையான விசுவாசியின் நிலை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் முஃமினு மன் அமினஹுன் நாஸ் அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம், மற்றவர்கள் தங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் அவனிடத்திலே நம்பிக்கையுடன் ஒப்படைக்கக்கூடியவன் தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த மோசடி செய்வது முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய தன்மைகளில் ஒரு தன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முனாஃபிக்குகளுடைய அடையாளம் 3: இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். இதா வஅத அக்லஃப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். வ இதா துமின ஹான, நம்பினால் மோசடி செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் நம்பிக்கைக்குரியவர்களை. இந்த சமூகத்தில் இன்றைக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் மோசடியாளர்களாகவும் மோசடியாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் பார்க்கப்படுகின்றார்கள். அப்படியான ஒரு மனோநிலை இந்த சமூகத்திலே ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையானது என்று பாருங்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா யுஹவ்வனுல் அமீன், நம்பிக்கையாளன் மோசடியாளராகவும் வயுத்தமனல் ஹாயின், மோசடியாளன் நம்பிக்கைக்குரியவராகவும் பார்க்கப்படுகின்ற ஒரு காலம் வராத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்களை அறிந்து கொள்ளுங்கள். பழைய காலத்திலும் புதிய காலத்திலும் புத்திசாலிகள் ஒருமித்தமாக அமானிதத்தின் நம்பிக்கை தன்மை போன்ற நேர்மையான உறவை அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். உதாரணமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து தன்னுடைய தந்தையிடத்திலே பேசும்போது சொன்னார்கள், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஸ்தஅஜிருஹு, அவர்களை நீங்கள் வேலைக்காக அமர்த்துங்கள். இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன், வேலைக்காக நீங்கள் யாரை அமர்த்துகின்றீர்களோ நிச்சயமாக அவர் அல் கவி, பலமானவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது அமானத் என்பது ஒரு முழுமையான பண்பு என்பதாகும். ஒருவருக்கு ஒரே நேரத்திலே அல்லாஹு தஆலா 2 தன்மைகளை கொடுக்க மாட்டான். ஒருவன் மோசடி செய்யக்கூடியவனாக நம்பிக்கைக்குரியவனாக ஒரே நேரத்திலே இருக்க முடியாது. எந்த விதமான சூழ்நிலையிலும் தன்னுடைய உரிமையை பெறும்போது அல்லது தான் ஈடுபட்ட அந்த வேலையில் சமமாக கொடுப்பதில் மோசடி செய்யக்கூடியவனாக அவன் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தில் அமானத அத்தில் அமானத இலா மன் இத்தமனக வலா தகுன் மன் ஹானக, உன்னை நம்பிக்கையுடன் உன்னிடத்திலே ஒப்படைத்தவருக்கு நம்பிக்கையை காத்து நீங்கள் வழங்குங்கள். நம்மிடத்தில் யாராவது ஒருவர் நம்பிக்கையான முறையில் ஒன்றை ஒப்படைத்தால் அந்த நம்பிக்கையை பேணி நாம் அவருக்கு அதை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அதுபோன்று வலா தகுன் மன் ஹானக, உன்னை வஞ்சித்தவரை, உனக்கு மோசடி செய்தவருக்கு நீ மோசடி செய்யாதே, வஞ்சிக்காதே என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. நமக்கு அவர் மோசடி செய்தால் நாமும் அவருக்கு மோசடி செய்ய வேண்டும், பதிலுக்கு பதில் என்று என்ன செய்யறாங்க, மோசடியில் ஈடுபடுகின்றார்கள். அப்படி செய்யக்கூடாது. நமக்கு ஒருவர் மோசடி செய்தாலும் வலா தகுன் மன் ஹானக, உனக்கு மோசடி செய்தவருக்கும் உனக்கு நம்பிக்கை துரோகமாக நடந்தவருக்கும் நீ நம்பிக்கை துரோகமாக நடக்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதனுடைய இயல்புகளில் இயல்பு நெறிகள் மற்றும் ஷரீஅத்தினுடைய ஒழுக்கங்கள் மாறிவிட்ட ஒரு மோசமான காலத்திலே நாம் வாழுகின்றோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எவ்வளவு உண்மையாகிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மார்க்கத்திலிருந்து முதலாக உங்களிடத்திலே அகற்றப்படுவது அமானிதம் என்று சொன்னார்கள். இறுதியாக உங்களிடத்திலே அகற்றப்படுவது தொழுகை என்று சொன்னார்கள். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யிஅத்தில் அமானா, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது, வீணாக்கப்படும் போது மறுமையை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப இதாஅத்துஹா, அந்த அமானிதம் எப்படி வீணாக்கப்படும்? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தந்திரிஸ் ஸாஆ, தகுதி இல்லாதவர்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் போது மறுமையை எதிர்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதோடு இமாம் அவர்கள் தங்களுடைய முதல் உரையை நிறைவு செய்தார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பணம் என்பது, செல்வம் என்பது வாழ்க்கையினுடைய நரம்பாக, நிர்வாகத்தினுடைய ஒரு தூணாக மாறிவிட்டது. நேர்மை அதுபோன்று நெறிமுறையான நிர்வாகம் ஒன்றிணைந்தால் அந்த பணத்திலே ஏற்படுகின்ற, செல்வத்திலே ஏற்படுகின்ற ஊழல், நிர்வாகத்திலே ஏற்படுகின்ற தவறுகள், இவற்றை தடுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், பரிசுத்தமான இந்த ஷரீஅத், இது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு அதாவது இந்த உலகத்தில் ஒருவர் அமானிதத்தை, செல்வத்தை முறையாக பேணினால் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அவர் வெற்றி பெறலாம். இறைவனுடன் கொண்ட அந்த உறவை அவர்களுக்கு அது நெருக்கமாக்கும். அவர் சமூகத்தோடு உள்ள அந்த உறவும் அவருக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தும். அப்ப இந்த இரண்டு உறவுகளும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாததாக இருக்கின்றது. இறைவனுடைய அந்த உறவு கண்ணியத்திற்கும் இரக்கம் சிந்தனையோடு அது கட்டி எழுப்பப்பட்டால் மனிதர்களுக்கிடையே உலகியல் உறவுகளை பாசத்திலும் ஒற்றுமையிலும் அமைந்திருக்க முடிகின்றது. அதுபோன்று அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த செல்வத்திலே, நிர்வாகத்திலே ஊழல் என்பது மிகவும் சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு மனிதனுக்கு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, தலைமை அவனுக்கு கிடைக்கும் போது பொதுமக்களுடைய நலனுக்காக ஒப்படைத்த அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, அதில் ஊழல் செய்வது, பொது நிதியை வீணடிப்பது, அந்த நிதியை தேவையான துறைகளில் முறையாக அதை அளிக்காமல் செலவு செய்வது. மக்கள் பணத்தின் போது, அதாவது மக்கள் செல்வத்தை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். முதல் சாரார் நேரடியாக செல்வத்தை திருடக்கூடியவர்கள், பணத்தை நேரடியாக மோசடியின் மூலம் திருடி எடுத்துக் கொள்வது. அதை அவர்கள் எப்படி கருதுகிறார்கள்? அது சரியாக இருக்கிறதா, அது எப்படி வருகிறது, அதையெல்லாம் எண்ணி பார்ப்பதில்லை. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது, எப்படியாவது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்று நேரடியாக திருட்டிலே ஈடுபடுகின்றார்கள், மோசடியிலே ஈடுபடுகின்றார்கள். மக்கள்ல இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பணத்தை திருடுவார்கள், அதற்கு வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். பரிசு, சம்பளம், நான் செய்த உழைப்புக்கான ஊதியம், இது போன்ற வேறு பெயர்களில் மோசடி செய்து செல்வத்தை ஈட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். எவ்வளவு நுட்பமான வழிகளில் மோசடி செய்து தன்னுடைய தீமையை மறைக்க அவன் முற்பட்டாலும், அவன் எந்த பெயர்களை கொண்டு மோசடியாக செல்வத்தை சம்பாதித்து அதை அழைத்தாலும் அதனுடைய உண்மையான தன்மை மாறாது. நிர்வாகத்தினுடைய ஊழலில் அதனுடைய தீமை வெளிப்படுகிறது. ஒருவரிடத்தில் திறன், நம்பிக்கை, தன்மை, தகுதி போன்ற அடிப்படையில் அல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவனோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வது, தொடர்பு வைத்துக் கொள்வது, தனிப்பட்ட நலம் ஆகியவற்றில் அவனோடு நடந்து கொள்வது, இதெல்லாம் நிர்வாகத்திலே உள்ள மோசடியாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த செல்வம், நிர்வாகத்திலே உள்ள ஊழல் மக்களுடைய பொது நலனுக்காக கடமையை உணராமையில் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா மக்கள் அந்த நேர்மையாக சம்பாதிப்பது, ஊழலற்ற ஒரு வாழ்க்கையை கொடுப்பது, அது அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஊழல் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு எப்படி, எங்கு ஊழல் நடக்கின்றது, எங்கு லஞ்சம் வாங்குகின்றார்கள், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊழலை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகின்றார்கள். ஆனால் அதற்காக எந்த ஒரு முயற்சிகளையும் அவர்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. ஊழல் பரவலாகிவிட்டது, லஞ்சம் பரவலாகிவிட்டது. ஆனால் யாரும் என்ன செய்வதில்லை, அதற்கு எதிராக செயல்படுவதில்லை. அதுபோன்று ஊழலை தடுக்கும் பொருட்டு குர்ஆன் நமக்கு
பல விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஊழலுக்கு எதிராக எச்சரிக்கை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனர் ராஷிய வல் முர்தஷிஅ, அதாவது லஞ்சம் வாங்குபவன் லஞ்சம் கொடுப்பவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர், பனி சுலைமிலிருந்து ஒரு மனிதர் வருகின்றார். வந்து அவரை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜக்காத்தினுடைய பொருட்களை எல்லாம் சேமிப்பதற்கு பொறுப்பாக்குகின்றார்கள். அவர் அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்துவிட்டு சொல்கின்றார்கள், ஹாதா மாலுக்கும், இது ஜக்காத்தினுடைய நிதி, இது பொது நிதி, வஹாதிஹி ஹதியத்துன், இது எனக்கு கிடைத்த அன்பளிப்பு என்று சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய தாயின் வீட்டிலோ தந்தையின் வீட்டிலோ நீ அமர்ந்திருந்தால் இந்த அன்பளிப்புகள் உனக்கு கிடைத்திருக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அல்லாஹுவை புகழ்ந்து அவர்கள் உரையாற்ற தொடங்குகின்றார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யாஹுது அஹதுக்கும் அஹதும் மின்கும் ஷைஅன் பிகைரி ஹக்கிஹி, தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை யாரும் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் எடுத்தால் அதை மறுமையில் சுமந்தவர்களாக அல்லாஹுவை சந்திப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செயலாளர்களிடமிருந்து வருகின்ற பரிசுகள், ஹதியாக்கள், அது ஊழல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக இமாம் அவர்கள் ஒரு துஆவை சொன்னார்கள், அல்லாஹும்ம அக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக, இறைவா ஹலாலை கொண்டு எங்களை நீ போதுமாக்குவாயாக, உன்னால் தடை செய்யப்பட்ட அனைத்தும் எங்களுக்கு தேவையில்லை. வஅக்னினா பிஃபضலிக அம்மன் சிவாக, உன்னுடைய அருளால் எனக்கு போதுமான செல்வம் வழங்கு, பிறரிடம் தேவையற்றவனாக என்னை ஆக்கி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பிரார்த்தனையை சொன்னார்கள். சத்தியத்தை சத்தியமாக அறிந்து பின்பற்றுவதற்கும் அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து அதை விட்டு விலகுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் இமாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து தங்களுடைய உரையை நிறைவு செய்தார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.